உங்க சிவில் ஸ்கோர் கம்மியா இருக்கா? அப்படி கம்மியா இருக்கிறதுனால உங்க லோன் ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கா? லோன் அப்படின்னு ட்ரை பண்ற எல்லாருக்குமே இந்த சிவில் ஸ்கோர் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். செக்யூர்ட் லோனோ இல்ல அன்செக்யூர்ட் லோனோ, இப்படி எந்த ஒரு லோனுக்கு போனாலுமே முதல்ல நம்ம கிட்ட இருந்து செக் பண்ண போறது நம்மளுடைய சிவில் ஸ்கோர் மட்டும் தான். அந்த சிவில் ஸ்கோர் பொறுத்து தான் நமக்கு கொடுக்க வேண்டிய லோன் அமௌண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டே தீர்மானிக்கப்படும். அப்படிப்பட்ட இந்த கிரெடிட் ஸ்கோரை எப்படி குறையாம பாத்துக்கணும் அண்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சிவில் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் என்கொயரிஸ். அதாவது சிவில் ஸ்கோர் என்கொயரியில ஹார்ட் என்கொயரி அண்ட் சாஃப்ட் என்கொயரின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. இந்த ஹார்ட் என்கொயரினா என்னன்னா, இப்ப நீங்க ஒரு பேங்க்கு போய் அப்ரோச் பண்ணும்போது அந்த பேங்க் மூலமா நீங்க பண்ற என்கொயரி வந்து ஹார்ட் என்கொயரி. அதே மாதிரி சாஃப்ட் என்கொயரியில நீங்களா பைசா பசா ஜிபே இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்க பாக்குற கிரெடிட் ஸ்கோர் வந்து சாஃப்ட் என்கொயரி. சாஃப்ட் என்கொயரினால எந்த ஒரு சிவில் ஸ்கோரும் குறையாது, பட் ஹார்ட் என்கொயரியில குறையும். அதுவும் அட்டன் டைம்ல நீங்க 3 or 4 பேங்க்ஸ் வந்து அப்ரோச் பண்றீங்க போது கண்டிப்பா வந்து குறையும். அதே மாதிரி ஹார்ட் என்கொயரியில நீங்க எந்த டேட்ல எந்த பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் நீங்க என்கொயரி பண்ணீங்க, உதாரணத்துக்கு ஒரு 5 lakhs வந்து ஏதோ ஒரு பேங்க்ல கேட்டு என்கொயரி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற போது உங்களுடைய சிவில் ரிப்போர்ட்லேயே வந்துடும் இந்த டேட்ல நீங்க இந்த பர்பஸ்க்காக இவ்வளவு லோன் வந்து கேட்டிருக்கீங்க, என்கொயரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பேங்க்ல ஒரு பிசினஸ் லோன் அப்ளை பண்ண போறீங்கன்னா அந்த பேங்க்ல என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். உங்களுடைய சிவில் ஸ்கோரும் டிக்ரீஸ் ஆகாது, உங்களுடைய லோன் ரிஜெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட், லேட் பேமெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கிற லோனுக்கு பேமெண்ட் வந்து குறிப்பிட்ட டேட்ல நம்மளால கட்ட முடியல அப்படிங்கிற போது கண்டிப்பா நம்மளுடைய சிவில் ஸ்கோர் வந்து கம்மியாகும். ஒரு 3 to 6 months ஆச்சும் ப்ராப்பரா நீங்க பே பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய சிவில் ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆயிடும். சப்போஸ் நீங்க வாங்கின லோனுக்கான செட்டில்மெண்ட்டும் நீங்க பண்ணிட்டீங்க, பட் இன்னுமே உங்களுடைய சிவில் ஸ்கோர் வந்து ரைஸ் ஆகல அப்படிங்கும் போது ஒரு கோல்டு லோன் அப்படி இல்லைன்னா வந்து கிரெடிட் கார்டு இது மாதிரி ஏதாவது எடுத்து கூட நீங்க அதோட இஎம்ஐ ப்ராப்பரா பே பண்ணீங்கன்னா உங்க சிவில் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. மற்றவங்க லோனுக்கு நீங்க கேரண்டர் சைன் போட்டிருந்தா கூட அவங்க லேட் பேமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சிவில் ஸ்கோரும் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க கேரண்டரா யாருக்காவது சைன் பண்ண போறீங்கன்னா அந்த பர்சன் அந்த லோனுக்கு கேப்பபிளான ஒரு ஆள் தான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நீங்க சைன் பண்ணுங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சிவில் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லோன் ப்ராசஸ் பண்றப்ப ஈஸியா உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.